இந்தியாவோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு சொல்லுவாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயணம் தான் என் வரலாறு, மகாபாரதம் தான் என் வரலாறுன்னு சொல்லுவாங்க. முக்கியமா வட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை ராமரோட வாரிசாவும், கிருஷ்ணரோட வாரிசாவும், இந்த மாரி அதில வர கேரக்டர்ஸ்ல வர வாரிசாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கிளைம் பண்றாங்க. ஓகே. இந்த ராமாயணன்றது உண்ம கதை தானா? ராமாயணம், மகாபாரதம் இது 2த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்க அஜெண்டா என்ன? இத தாண்டி நம்ம நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராமாயணம், மகாபாரதம் இந்த கான்செப்ட்ட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு. ஓகே. ஏன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராமர வச்சியும், கிருஷ்ணர வச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஃபர்ஸ்ட் இந்த ராமாயணம் உண்மையா பொய்யா? நான் ஏற்கனவே தமிழ் வெர்சஸ் சன்ஸ்கிருத் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம் இது எழுதின மொழி எது? சன்ஸ்கிருத். சன்ஸ்கிருத்னா வேதிக் சன்ஸ்கிருத் இருக்கு, கிளாசிக்கல் சன்ஸ்கிருத் இருக்கு. ஆக்சுவலி வேதிக் சன்ஸ்கிருத்ன்றது ஒரு உருட்டு. கிளாசிக்கல் சன்ஸ்கிருத்னு எடுத்தீங்கன்னா, அந்த கிளாசிக்கல் சன்ஸ்கிருத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா பணினின்றவர். பணினின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின அஷ்டாதியா அப்படின்ற ஒரு புக்கில் இந்த மாதிரி அவர் கிராமட்டிக்கல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அந்த ரூல்ஸை வச்சு தான் இந்த ராமாயணம், மகாபாரதம் அந்த ஒரு மொழியை வச்சு தான் இந்த ராமாயணம், மகாபாரதம் முதல் முறையாக எழுதப்படுது. சரிங்களா? இந்த ராமாயணம், மகாபாரதம் இது யார் எழுதுனா? ராமாயணத்தில் எழுதுனது வால்மீகி, மகாபாரதத்தில் எழுதுனது வேத்வியாசா. ஓகேங்களா? வேத்வியாசான்றது மகாபாரதத்தில் ஒரு கேரக்டராக வரும். இப்போ இந்த ராமாயண, மகாபாரதம் எழுதப்பட்ட மொழி வந்து கிளாசிக்கல் சன்ஸ்கிருத். இந்த கிளாசிக்கல் சன்ஸ்கிருத்தை 2200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மொழியை வச்சுக்கிட்டு எப்படி வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகாபாரதமும் 11,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ராமாயணமும் எழுதியிருக்க முடியும்? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இல்லைப்பா. இது நீ வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பணினின்னா யாருன்னு தெரியாது, சன்ஸ்கிருத் இந்த லாங்குவேஜ் அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க வைக்கிற கிளைம்ஸ், அதாவது ராமாயணம், மகாபாரதம் வந்து உண்மையாகவே நடந்துச்சு அப்படின்ற கிளைம்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இந்த மகாபாரதத்தில் என்ன நடக்கும்? இந்த கிருஷ்ணரும் சரி, அர்ஜுனரும் சரி ஒரே தேரில் உட்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் சண்டை போட்டுருப்பாங்க. கர்ணன் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு கொடுத்த உபதேசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது அந்த தேருக்கே நான் வரேன். அந்த தேர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தேருக்கு முன்னாடி என்ன இருக்கும்? குதிரை இருக்கும். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ஃபேக்ட் சொல்கிறேன். 3500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேட்டே பண்ணல. ஓகே. அது காட்டு விலங்காக தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஏன்னா குதிரைன்றது இந்த நிலப்பரப்பை சார்ந்த ஒரு மிருகமே கிடையாது. நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கிற சீல்ஸை பார்க்கலாம், நீங்கள் அதில் யானையை பார்க்கலாம், மாடை பார்க்கலாம், இந்த மாதிரி வெவ்வேறு அனிமல்ஸை பார்க்கலாம். ஆனால் குதிரை மட்டும் கிடைக்காது. ஏன்னா குதிரைன்றது இந்த நிலப்பரப்பு சார்ந்த ஒரு மிருகம் கிடையாது. இது வந்து ஸ்டெப்பீஸ், அதாவது அந்த ஆரியன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து கொண்டு வந்த ஒரு மிருகம். ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்தில் 3500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு மிருகத்தை நீ வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணன்னு சொல்கிறது சுத்தமாக ஒத்துப்போகுது. மியூசிக். இப்போது இந்த காந்தாரத்துலேருந்து வந்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காந்தாரன்ற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் சாம்ராஜ்யத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு ஊர். ஓகே. அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஊர் 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நான் அயோத்தியாவுக்கும் சொல்லுவேன், துவாரகாவுக்கும் சொல்லுவேன். துவாரகான்னு போது தான் நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். துவாரகா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்டர்நெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அக்கார்டிங் டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்சுவலி இந்த 2 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஃபோட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இமேஜ் பண்ணி போடப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இது ஆக்சுவலி USA. ஓகே. அதில் ஃப்ளோரிடாவில் ஒரு மேன்மேடு மெமோரியல் இருக்குது, மெமோரியல் ரீஃப் இருக்குது. இதை தான் இவங்க ரிவர்ஸ் இமேஜ் பண்ணி அதை தான் இன்டர்நெட்டில் துவாரகான்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாகப்பட்டினத்தில் சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த டைமில் 2006 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண ஒரு ஃபோட்டோ. இதையும் ரிவர்ஸ் இமேஜ் பண்ணி துவாரகான்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. 3வது இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி எந்த ஒரு ஃபோட்டோவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஆர்ட் பீஸ். சரிங்களா? இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஆர்ட்லாம் கூட வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போது துவாரகான்ற சிட்டி வந்து உண்மையாலுமே இருந்துச்சா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி எக்ஸ்கவேஷன் போயிருக்கு உள்ள. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு.
அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ராவ் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுலாம் எடுத்துகிட்டு வந்து ஓகே அதை ப்ராப்பராக ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்காம இதுதான் கிருஷ்ணர் வந்து சொன்ன அந்த துவாரகை, இதுதான் அந்த கடலில் முழுகின துவாரகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த துவாரகான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்தம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது பத்ரிநாத்தாக இருக்கட்டும், இந்த பூரி ஜெகநாதர் கோயிலாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த துவாரகா, இது வந்து 4 புனித ஸ்தலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆதி சங்கராச்சாரியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் துவாரகான்ற ஒரு கான்செப்ட் அந்த ஊரில் கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் போயிருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், லேட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸோட ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு நங்கூரம் கிடைச்சிருக்கு. அந்த லேட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அந்த நிலப்பரப்பில் வரதுனால சில விஷயம் அங்கே கிடைக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு போர்ட்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த கிரேக்க புக்கில் கூட பெரிப்பலஸ் ஆஃப் த எரித்திலியன் சி அப்படின்ற ஒரு புக்கில் கூட இந்த அவங்களுடைய இந்த ஒரு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பராக்கஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவாரகாவை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அங்கே கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்ட் சிட்டி. சரிங்களா? இதுக்கும் மகாபாரத்தில் சொல்கிற துவாரகாக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. கடல்லே இல்லையா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓவர் எக்ஸாஜரேஷனாகவும் வரலாறுக்கு சம்மந்தமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா திணிச்சு சொல்லுவாங்க. இதை தாண்டி ராக்கி கரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரதங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ரதம் வேற, அந்த ரதம் வேற. இது வந்து மாட்டு வண்டி ஓட்டின ரதம். அந்த கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி அந்த ஓட்டெல்லாம் இருக்காது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் இருக்குன்னா அந்த ஃபுல்லாக ரம்பி இருக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் அந்த கான்செப்டில் மேட்ச் ஆகாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கலாக ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா இவங்க மத சார்ந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, உதாரணத்துக்கு இண்டஸ் வேலியில் ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்குன்னா இதை பசுபதி சீல் அப்படின்னு சொல்கிறது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு பாம்பு வகையை கண்டுபிடிச்சாங்க, பெரிய நீளம் கொண்ட ஒரு பாம்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வாசுகி, அந்த சிவன் கழுத்து மேலே இருக்கிற வாசுகி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். சரிங்களா? இப்போது ராமாயணத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம் சேது தான் வந்து ராமாயணத்துக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் அந்த கதை வந்து கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து கள்ள தூக்கி போடுவாங்க, தண்ணிக்குள்ளார போயிடும். ஆனால் அதுவே வந்து ஜெய் ஸ்ரீராம் இல்லை ராம் அப்படின்னு ஒரு பேரை போட்டால் அது மிதக்கும். சரிங்களா? இப்போது யாராவது ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு கள்ள தூக்கி மிதங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ராமாயணத்தை வச்சு உண்மைன்னு சொல்லிக்கிட்டு. ஓகே, ஆக்சுவலி அது வந்து வெயிட்டான கல். அந்த கல்லில் ராமர் பேர் போட்டவுடனே அப்புறம் தான் அது மிதக்கும். ஓகே, அதுக்கு ஒரு சீனே வச்சுருப்பாங்க. அப்போது இந்த சயின்டிஃபிக்கலாக மிதக்கிற கல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணப்படலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம் சேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரக்சர், ஒரு கோரல் ரீஃப். இது ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையும் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த ராம் சேத்து வந்து ரொம்ப இடிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, 11,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாகிரஃபி எப்படி இருந்துச்சு நான் வேர்ல்டு மேப்பே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியே கிடையாது. அப்போ தான் ஐசேஜ் முடியுது, பனி உருக தான் அங்கே தண்ணி வருது. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா கடல் கோளால் முழுக்கப்பட்ட ஒரு இடம். கடல்லே இல்லையா? நான் ராம் சேத்து அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. ஆக்சுவலி வால்மீகி சொன்ன இலங்கை வேற, இப்போ நம்ம சொல்கிற இலங்கை வேற. ஏன்னா இந்த இலங்கை, இந்த பர்டிகுலர் இலங்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது யாருன்னா கம்பர். ஓகே, கம்பர் தான் வந்து இந்த இலங்கையை அந்த இலங்கையை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு இல்லை ஸ்ரீலங்காவுக்கு ஸ்ரீலங்கான்ற பேரே கிடையாது. அதுக்கு வந்து சிங்கள தேசம்னு சொல்லுவாங்க, சின்னாலா, சீலான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈழம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ரீலங்கான்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு. அதை தாண்டி ராவணனோட ஃபோர்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து மௌரியா டைனஸ்டியோட ஒரு கோட்டை. சரிங்களா? அதுலேருந்து ஒரு மன்னன் கட்டின ஒரு கோட்டை. அஃபிஷியலாக ஹிஸ்ட்ரி அதான் சொல்லுது. ஆனால் நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ராவணனோட கோட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணி விட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதை தாண்டி வந்து இந்த அனுமான் வந்து இந்த பாதம் அது வந்து பார்த்தீங்கன்னா கால் தடம் தெரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி பாறை ஒன்றும் கிளே கிடையாது. அப்படி வச்சாலும் ஒரு ஸ்டெப்பு தான் கிடைக்குமா, வேறு 2-3லாம் கிடைக்காதா? இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்கன்ட்டு. ஆனால் சில பேர் சில வாதங்கள் வைப்பாங்க. அப்புறம் எப்படி ராமாயணன்ற ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயணன்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, இந்த தாய்லாந்து, கம்போடியா, சைனாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. மங்கி கிங்னு ஹனுமாரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி ராமாயணம் மகாபாரதன்றது ஹிந்து கதையே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசத்தில் வந்து பார்க்க முடியுது. இதை வச்சு நான் ஸ்பெஷலாக தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. புத்திசம், ஜெயினிசம் இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும் வந்துச்சு.
ஓகே, நம்புற மாதிரி இல்லையா? உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்கல்ல. இப்போது நான் என்ன கேட்குறேன், எந்த ஹிந்து மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை போய் ஆண்டாங்க? ஏன்னா வந்து ராமாயணன்றது வந்து மதம், கதைனா வேற மதம், சரிங்களா? அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆனது புத்திசம் தான். இப்போது அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தாய்லாந்து வெர்ஷன் ஆஃப் ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரீவன் வாலி கான்செப்டே கிடையாது. டேரெக்டாக ஹனுமான் தான் அங்கே ராஜா, சரிங்களா? இந்த மாதிரி ராமாயணத்துக்கு 5000 வெர்ஷன் இருக்குது, மகாபாரதத்துக்கு ஆயிரக்கணக்கான வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் எது உண்மைன்றது நீங்கள் கண்டுபிடித்துக்குள்ளே தூக்கு மாட்டி செத்துடலாம். இப்போது ராமாயணம், மகாபாரதம் அது உண்மை கதையான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை கதைன்றதுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஆனால் அது உண்மை இல்லைன்றதுக்கு நம்ம பல ஆதாரத்தை வைக்கலாம், சரிங்களா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை கதையாகவே இருந்துச்சுன்னா, ஹிஸ்ட்ரின்னு இருந்துச்சுன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஏன் போடலை? என்சிஆர்டி ஏன் போடலை? ஏன்னா இதெல்லாம் போட்டாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்கன்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஆக்சுவலி அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், ஃபேக்ட்ஸ், டேட்டா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு வரலாறு போடுவாங்க, சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் ஒரு மித்தாலஜி தானே தவிர இது வந்து ஹிஸ்ட்ரி கிடையாது. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்போ ராமாயணம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ராமாயணம், மகாபாரதம் நம்மள்ட்ட என்ன சொல்ல வருது, என்ன ப்ரொபகண்டா, என்ன அஜெண்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகிறதுனால நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்துறேன். பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணம், மகாபாரதம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, இதை சார்ந்த அரசியல் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேஷனல் தமிழா.